الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, மதிப்பு பொருந்திய ரஜபு மாதத்தில் பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய பிறை 27 மேராஜுடைய இரவாக இருக்கக்கூடிய இன்றைய இரவில் ஒரு சில விஷயங்களை கேட்டுக்கொண்டு அதன்படி அமல் செய்து அதன் மூலம் ஹிதாயத் என்னும் நேர்வழியை பெற்றுவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். வருடா வருடம் இந்த மேராஜுடைய சிறப்புகளை பற்றி நாம் எண்ணற்ற கேள்விப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். புது புது விஷயங்களை அறிந்து கொண்டே இருக்கின்றோம். இதனுடைய சிறப்புகளை பற்றி பேசும் பொழுதும் அதனை கேட்கும் பொழுதும் அதிலிருந்து நாம் படிப்பினை பெற்று அதன் மூலம் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தி கொள்வதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்கிற நோக்கில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அவனால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களுக்குமே அவனுடைய வேத வசனங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். அல்லாஹுவின் புறத்திலிருந்து நான் உங்களுக்காக அனுப்பப்பட்ட நபி என்று ஒவ்வொரு நபியும் தன்னை மாறு தட்டி கொண்டு அந்தந்த மக்களிடையே எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற விஷயத்தை முழுவதுமாக நம்பிக்கை கொள்ளும் பொருட்டு அவர்களுக்கு எண்ணற்ற மோஜிசாக்களை வழங்கினான். ஏனென்று சொன்னால், பொதுவாகவே ஒரு மனிதனின் மனநிலை, நான் இந்த அந்தஸ்தில் இருக்கின்றேன் என்று மக்களிடத்தில் கூறும் பொழுது இந்த அந்தஸ்தை அடைவதற்கான தகுதி உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதாக நாம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். அதனை பொருட்டுத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எண்ணற்ற முஅஜிசாக்களை, அற்புதங்களை நபி இந்த உலகில் தோன்றிய அனைத்து நபிமார்கள் மூலியமாக எடுத்து காட்டினான். உதாரணமாக, அல்லாஹ் நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதங்களுக்கு பெயர் குத்ரத் என்று அழைக்கப்படும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடிவிட்டான், ஒரு விஷயத்தை செய்வதற்கு அவன் நாடும் பொழுது அதிலிருந்து ஒரு அற்புதம் தோன்றும் பொழுது அதற்கு பெயர் குத்ரத் என்று அழைக்கப்படும். அதுபோல நபிமார்கள் நம்மை போன்ற மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் மூலியமாக வெளிப்படக்கூடிய அற்புதங்களுக்கு பெயர்தான் முஅஜிசாக்கள் என்று அழைப்பார்கள். அதுபோல இறைநேசர்கள் என்று யார் யாரெல்லாம் காணப்படுகின்றார்களோ அவர்களின் மூலியமாகவும் ஒரு சில அற்புதங்கள் நிகழும். அதற்கு பெயர் கராமத் என்று அழைப்பார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் நிறைய நபிமார்களின் வரலாறுகளை படித்திருப்போம். உதாரணமாக, இறைவனுக்கு பிடித்தமான ஒரு சில நபிமார்கள் ஒரு சில பட்டங்களை பெற்றிருந்தார்கள். உதாரணமாக, மூசா நபி அவர்கள் கலீமுல்லா, அதாவது அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய ஒரு நபி என்கிற ஒரு பட்டத்தை சுமந்தவர்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் ஹலீலுல்லா, அல்லாஹ்வின் உற்ற தோழன் என்கிற ஒரு பட்டத்தை பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள்.
அதுபோல சுலைமான் நபி அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு இது போன்ற ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தான். இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளின் மொழிகளையும் அவர்கள் அறிந்தவர்களாக அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுபோலத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறும் பொழுது ரூஹுல்லா, அல்லாஹுடைய ரூஹ் என்கிற ஒரு பட்டத்தை சுமந்தவர்களாக இருந்தார்கள். அந்த வரிசையில் நம்முடைய மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுன் ரசூலுல்லா என்கிற பட்டத்தை சுமந்ததோடு அல்லாஹ் எண்ணற்ற அற்புதங்களை அவர்களுக்கு வழங்கியிருந்தான். வரலாற்று ஆசிரியர்கள் நூல்களில் எழுதுகிறார்கள், சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தி காட்டக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இது எல்லாம் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை இந்த மக்களுக்கு புகட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக. நாம் எல்லாம் அறிந்த விஷயம், அந்த அற்புதங்களில் மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய பொக்கிஷம் என்னவென்று பார்த்தால் 2 விஷயங்கள். ஒன்று, நாம் கைகளில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய திருக்குர்ஆன். இந்த திருக்குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலியமாகத்தான் நமக்கு அனுப்பப்பட்டது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றில் நம் கைகளில் வைத்திருக்கக்கூடிய திருக்குர்ஆன் நம்முடைய கைகளை வந்து அடைந்திருக்காது. எனவே திருக்குர்ஆன் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், ஒரு மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய முஅஜிஸா. அதே வரிசையில் நாம் இன்று வீட்டிருக்கின்ற இந்த மெஹராஜுடைய இரவு இருக்கின்றது, இது மிகப்பெரிய அற்புதம். நாம் வருடா வருடம் நிறைய விஷயங்களை கேட்டிருப்போம், அறிந்திருப்போம். இந்த ஒரு இரவில் இது எல்லாம் சாத்தியமா? இது எப்படி ஆகியிருக்கக்கூடும்? இது எப்படி நடந்திருக்கும்? இது எப்படி சாத்தியம் என்று நம் அறிவுக்கு அப்பாற்பட்டு நிறைய கேள்விகள் நம்முடைய மனங்களில் உள்ளங்களில் வந்து குமியும். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே, அல்லாஹ் இது போன்ற அத்தாட்சிகளை நிகழ்த்தி காட்டுவதன் மூலம் நம்முடைய ஈமானை அல்லாஹ் சோதிக்கின்றான். உதாரணமாக முஃமின்களுடைய சிஃபத்துகளை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் பல இடங்களில் விவரிக்கின்றான். தூய்மையான ஈமான் கொண்டவர்கள் இறைவனை நினைவு கூறுவதன் மூலம் அவர்களுடைய மனதை அமைதிப்படுத்திக் கொள்வார்கள் என்பதெல்லாம் நாம் அறிந்தோம். அதுபோல உண்மையான முஃமின்கள் யார் என்று பார்க்கும் பொழுது சூரத்து பக்ராவுடைய முதல் 2 ஆயத்துகளிலே அல்லாஹ் விவரிக்கின்றான். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், இந்த வேதத்தில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஹுதல்லில் முத்தகீன், அது நிச்சயமாக தக்வா உள்ளவர்களுக்கு, இரையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும். அதை கூறிவிட்டு அதற்கு அடுத்த ஆயத்தில் அல்லதீன யுமினூன பில் கைப் என்பதாக கூறுகின்றான். முழுமையான ஈமான் கொண்டவர்கள் மறைவான விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்வார்கள். மலக்குமார்களை நாம் கண்டதில்லை, ஆனால் ஈமான் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுவை நாம் கண்டதில்லை, ஆனால் ஈமான் கொண்டிருக்கின்றோம். ரசூல்மார்களை நாம் கண்ணால் கண்டதில்லை, ஆனால் அவர்கள் மீது ஈமான் கொண்டிருக்கின்றோம். கியாமத் நாளை நாம் கண்டதில்லை, ஆனால் அது வரும் என்கிற ஒரு நம்பிக்கையை நாம் நம்முள் விதைத்திருக்கின்றோம். இது போல இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு முஃமின் முழுமையான ஈமான் குணத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் மறைவான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் ரசூல் புறத்திலிருந்தும் என்னென்ற விஷயங்கள் எல்லாம் போதிக்கப்படுகின்றதோ அவைகள் அனைத்தையும் நம்ப வேண்டும். அதில் சந்தேகம் ஏற்படும் பொழுது அது நம்முடைய ஈமானுக்கு ஒரு சில நேரங்களில் பலவீனமான விஷயங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் ஆகிவிடும். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே, இந்த மிஅராஜுடைய இரவில் எண்ணற்ற பொக்கிஷங்கள் அடைந்து புதைந்து கிடைக்கின்றது. இந்த ஒரு அற்புதத்தை நபிக்கு நிகழ்த்துவதற்கான காரணம் என்ன, இதன் மூலம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு வலியுறுத்தக்கூடிய செய்தி என்ன என்கிற விஷயங்களை எல்லாம் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதாவது இந்த மிஅராஜுடைய ஏற்பாட்டை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்படுவதற்கு 3 காரணங்கள் கூறப்படுகின்றது. 3 காரணங்கள். அந்த சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு தன்னுடைய துணைவி ஹதீஜா அம்மையாரோடு மிக நெருக்கமாக இருந்திருக்கக்கூடிய சமயம். ஆனால் திடீரென்று அவர்களுடைய வஃபாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு மிக்க உறுதுணையாக இருந்தவர்கள் ஹதீஜா அம்மையார். நம்மோடு நெருங்கி பழகக்கூடிய நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நம்மை விட்டு பிரியும் பொழுது அந்த இழப்பை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே நமக்கு அதை காட்டிலும் ஒரு ஆறுதல் தேவைப்படுகின்றது.
அதற்கு அடுத்து அடிமேல் அடி விழும் என்பதற்கு இணங்க அவர்கள் மரணித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் தூக்கி வளர்த்தார்களோ, யார் பக்கபலமாக நின்றார்களோ, எல்லா விஷயங்களிலும் உறுதுணையாக யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தார்களோ, அப்படிப்பட்ட அபு தாலிப் அவர்களின் மரணம். இந்த இரண்டு விஷயங்களின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் கவலைக்கு உள்ளானார்கள். ஆறுதல் படுத்த யாரும் இல்லை. அவர்கள் கொடுத்த ஊக்கத்தினால்தான் இஸ்லாத்தை அவர்களால் முடிந்தவரை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது இரண்டாவது. அதற்கு மேல் இன்னும் ஒரு அடி மேலே போய் கதீஜா அம்மையார் மரணிச்சிட்டாங்க, அபு தாலிப் அவங்க மரணிச்சிட்டாங்க. எனக்கு மக்கா நகரமே வேணான் வெறுத்து தாயிஃப் நகரத்துக்கு போகும் பொழுது அங்கிருக்கக்கூடிய காஃபிர்களும் மேலும் துன்புறுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட துன்புறுத்துகளுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு ஆறுதலை தேடி அடையும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகப்பெரிய சோதனைக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை வழங்குகின்றான். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் முஹம்மது நபியாக இருந்தாலும் அவர்களுக்கு எண்ணற்ற சோதனைகளை வழங்கினான். நம்ம சந்திக்கிற சோதனையும் நம்ம சந்திக்கிற வேதனையும் ஏமாத்திரம். கூறப்படுகிறது, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அந்த தாயிஃப் நகரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த அந்த 10 நாள் தான் அவர்களுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கல்லடிப்பட்டு, ஏச்சு பேச்சு வாங்கப்பட்டு, துணைக்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா நேரங்களிலுமே அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை வழங்குகிறான் அல்லது அவர்களுக்கு ஒரு ஆறுதலை வழங்குகிறான் என்று சொன்னால், நடுநிலைமையாக மீடியேட்டராக யாரை வச்சிருப்பான் அப்படின்னு சொன்னால் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம். வஹீயின் மூலமாக அல்லாஹ் ஒரு செய்தியை கூறுவான். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அல்லாஹ் இந்த மாதிரியான விஷயங்களை உங்களிடம் சொல்ல சொன்னான் என்பதாக கூறிவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட சோதனைக்கு பிறகு அல்லாஹ் அது போல செய்யவில்லை. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவர்களுக்கு ஆறுதலை வழங்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னிடத்திற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையான ஆறுதலை நான் வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். எப்படி நம் உயிரினும் மேலாக நாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்கின்றோமோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஹம்மது நபி இல்லையெனில் இந்த உலகத்தை நான் படைத்திருக்க மாட்டேன் என்பதாக கூறுகின்றான். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க அவனே நேரடியாக அழைக்க வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் இந்த ஏற்பாடு. எனவே இது முதல் காரணம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இன்னல்களுக்கு பின்னால், பல சோதனைகளுக்கு பின்னால் ஆறுதல் தேவைப்படும் பொழுது அந்த ஆறுதலை நேரடியாக அவர்களுக்கு அழைத்து என் வசம் அவர்களை வைத்து அவர்களுக்கு தேவையான சந்தோஷமான விஷயங்கள் அனைத்தையும் நான் நேரடியாக கூற வேண்டும் என்கிற ஒரு ஆசையில். இரண்டாவது, அதாவது ஈமான் கொண்டவர்களின் படித்தங்கரை சரிபார்ப்பதற்காக. ஏனென்று சொன்னால் இந்த ஒரு இரவில் நமக்கு எண்ணற்ற விஷயங்கள். இன்றும் பல பேர் முரண்படுகிறார்கள். இது எப்படி சாத்தியம்? என்னதான் அவர்கள் நபியாக இருந்தாலும் முஹம்மது நபி அவர்கள் நம்மை போல ஒரு மனிதன் அல்லவா? ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்றாங்க. என்னன்னு சொன்னா, அதாவது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராம்லேருந்து இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் கிட்டத்தட்ட 1250 கிலோமீட்டர். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃப்ளைட்டில் நம்ம போனாலும் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தொலைவான நேரம், பயண நேரம் எடுக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த காலத்தில் எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு சூழலில் இது எப்படி ஒரே இரவில் சென்று அவர்கள் அங்கிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கண்டு வந்தார்கள் என்று காஃபிர்கள் எல்லாம் பொய்ப்படுத்தினார்கள். ஏன், நம்மிலும் பல பேர் இந்த 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 விஷயத்தை இன்னும் உறுதியாக நம்பக்கூடியவர்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே ஈமானில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களால் இது சாத்தியம் என்று நம்ப முடியும். ஈமானில் பலவீனமாக இருப்பவர்களுக்கு பல்வேறு விதமான சந்தேகங்கள் எழும். அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் கூறும் பொழுது, ஹதீஸ்கள், பல்வேறு விதமான ஹதீஸ்கள் இதை தெளிவுபடுத்தும் பொழுது, அதை தாண்டி நம்முடைய அறிவுக்கு இது புலப்படவில்லை, நம்முடைய அறிவுக்கு எட்டவில்லை என்று லாஜிக்கா இது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அது மடமைத்தனம். எல்லா விஷயங்களையும் மார்க்கத்தில் நாம் லாஜிக்காக திங்க் பண்ண வேண்டும் சொன்னால் நம்ம அல்லாஹ் மீது ஈமான் கொண்டிருக்க மாட்டோம்,
ரசூல் மீது ஈமான் கொண்டிருக்க மாட்டோம், சஹாபாக்கள் மீது ஈமான் கொண்டிருக்க மாட்டோம், மலக்குமார்கள் மீது ஈமான் கொண்டிருக்க மாட்டோம், வேதங்கள் மீது ஈமான் கொண்டிருக்க மாட்டோம். எனவே ஒரு முஃமினின் ஈமான் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காக இந்த நிகழ்வு நமக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, மூன்றாவது அத்தாட்சி அல்லாஹ் அந்த ஆயத்தின் இறுதியில் கூறுகின்றான், லினுரியஹு மின் ஆயாத்தினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காபாவிலிருந்து நாம் பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து சென்றோம், அந்த இடத்தை நாம் விசாலமாக ஆக்கி கொடுத்தோம். இதையெல்லாம் ஏன் செய்தோம்? இதில் பல்வேறு விதமான அத்தாட்சிகள் இருக்கிறது என்பதாக கூறுகின்றான். இந்த மக்கள் உணர வேண்டும், அல்லாஹ் நினைத்தால் எதுவும் சாத்தியம், அல்லாஹ்வே நிகழ்த்தி காட்டியிருக்கின்றான். எனவே இது மிகப்பெரிய அத்தாட்சி என்கிற விஷயங்களை எல்லாம் நான் நம்ப வேண்டும். எனவே இந்த மூன்று விஷயங்கள், ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான ஆறுதலை வழங்க வேண்டும். இரண்டாவது, இந்த ஒரு நிகழ்வின் மூலம் உம்மத்தே முஹம்மதயாவில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த அளவிற்கு ஈமானில் உறுதியாக இருக்கின்றார்கள் என்பதை சரிபார்க்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய அத்தாட்சிகளை தெளிவுபடுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சென்று அங்கு பார்த்த விஷயங்கள் அனைத்தும் பதியப்பட்டிருக்கிறதல்லவா, அனைத்தும் உண்மையாக இருக்கிறதல்லவா. எனவே நம்முடைய அத்தாட்சிகளை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் காட்ட ஆசைப்பட்டோம். எனவேதான் இது போன்ற ஒரு நிகழ்வை நாம் ஏற்படுத்தி தந்தோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றான். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அதாவது அழைப்பில் 3 ரகங்கள் இருக்கிறது. உதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு ரொம்ப நெருக்கம் இல்லாத ஆளாக இருந்தால் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பேருக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு, மரியாதைக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு என்ன செய்வோம்? கல்யாணம் வச்சுருக்கேன் வந்துடுங்க, முழு மனசோட கூப்பிட மாட்டோம். வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது, விசேஷம் இருக்குது, வந்துடுங்க. இது முதல் ரகம். இரண்டாவது, கொஞ்சம் வற்புறுத்தி கூப்பிடுவோம், கண்டிப்பாக கலந்துக்கணும், இது மாதிரி வீட்டில் வீட்டில் நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் காரணம்லாம் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் இதில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு. இது ரெண்டாவது. மூன்றாவது ரகம், நமக்கு ரொம்ப உரிமையான ஆள், அவர் நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று முழு மூச்சாக நாம் அவர்கள் மீது பிரியம் வைத்திருக்கும் பொழுது அவர்களுடைய பயணத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இல்லையா? நீங்கள் வர முடியாது, காரணம் இரம்லாம் சொல்லாதீங்க, வண்டி அனுப்பிட்டாங்க, கார் ரெடியாக வெளியில் நிற்கிது, உங்களை கையோடு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. இப்போ இது இந்த மூன்றாவது ரகம் எப்பொழுது நிகழும்? ஒருவர் மீது நாம் அதிகமாக பிரியம் வைத்திருக்கும் பொழுது. இந்த அதிகமான பிரியத்தின் விளைபாடு தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நேரடியாக வாகனத்தை கொண்டு வந்து பூமியில் இறக்கி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னான் அவனுடைய இடத்துக்கு. சுப்ஹானல்லாஹ். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்பேற்பட்ட கருணை வைத்திருந்தால், அன்பு நேசம் கொண்டிருந்தால், அவனுடைய அத்தாட்சிகளை யாருக்குமே காண்பிக்கல. மூசா நபி பேசதான் செஞ்சாங்க, ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பார்க்கக்கூடிய வாய்ப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, ஒரு புகாரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹதீஸ் என்ன அப்படின்னா, நம்ம இது போன்ற மஜ்லிஸ்களில் உட்காரும் பொழுது அல்லாஹ்வுக்குன்னு சொல்லி ஒரு சில மலக்குகள் கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? பூமியிலே குழுக்களாக பிரிந்து இறைவனை எங்கெங்கெல்லாம் நினைவு கூறுகிறார்கள், யார் யாரெல்லாம் நினைவு கூறுகிறார்களோ அவர்களுடைய மஜ்லிஸில் நீங்கள் சென்று கலந்து கொள்ளுங்கள் என்பதாக அவர்களுக்குள் பேச்சுவார்த்தை செய்து குழுக்களாக பிரிந்து செல்வார்கள். அப்படி செல்லக்கூடிய சமயத்தில் எங்கு ஒரு கூட்டம் இறைவனை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு சம்பந்தப்பட்ட பேச்சுகளை பேசுகிறார்களோ, திக்ர் செய்கிறார்கள், நினைவு கூறுகிறார்களோ, அவர்களுடைய இடங்களை காணும் பொழுது இன்ன பிற மலக்குகளையும் அழைத்து, நாம் தேடிக்கொண்டிருந்த நபர்கள் எல்லாம் இங்கே வீற்றிருக்கின்றார்கள், எனவே அனைவரும் இங்கு கலந்து கொள்ளுங்கள் என்பதாக அனைத்து மலக்குமார்களும் இது போன்ற மஜ்லிஸ்களில் கலந்து கொள்வார்கள். கலந்து கொள்ளும் பொருட்டு நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அவர்கள் உறுதுணையாக பக்கபலமாக நிற்பார்கள். தன்னுடைய இறக்கைகளை வானம் வரை சூழ்ந்து கொண்டு நம்முடைய அமல்கள் எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கொண்டு போய் சேர்ப்பார்கள். அப்படி சேர்க்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் மலக்குமார்களிடம் கேட்பான்,
என்ன என்ன யாரும் நினைவு கூறுறாங்களா, என்னை பற்றி எதுவும் பேசிட்டு இருக்கிறாங்களா மக்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் மலக்குமார்கள் கூறுவார்கள், ஆம் யா அல்லாஹ், இது போல மனிதர்கள் உன்னை அதிகமாக நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவருடைய அமல்களைத்தான் உங்களிடத்தில் நாம் எடுத்து வந்திருக்கின்றோம். சரி, என்ன என்கிட்ட அதிகமாக அவங்க கேட்குறாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் மலக்குமார்கள் கூறுவார்கள், யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ், அவர்கள் உன்னிடத்திலே அதிகமாக சொர்க்கத்தை நாடியவர்களாக இருந்தார்கள். அப்படி சொல்லக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் மலக்குமாரிடத்தில் கேட்பான், இந்த நபர்கள் எல்லாம் சொர்க்கத்தை இதற்கு முன் கண்டதுண்டா? இல்லை. பார்க்காம இருக்கும் பொழுதே இவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா ஒருவேளை சொர்க்கத்தை பார்த்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு கேட்பார்கள்? யா அல்லாஹ், அதிகம் அதிகம் கேட்பார்கள். சரி, இருக்கட்டும். அடுத்தது, இந்த நபர்கள் எல்லாம் எதை விட்டும் பாதுகாப்பு கேட்கிறார்கள் என்று கேட்கக்கூடிய சமயத்தில், யா அல்லாஹ், இந்த மனிதர்கள் எல்லாம் உன்னிடத்தில் நரக வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள். இவர்கள் இதற்கு முன் நரகத்தை பார்த்ததுண்டா? இல்லை. நரகத்தை பார்க்காத பொழுதே அதை விட்டு இவ்வளவு பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள் ஒருவேளை நரகத்தை பார்த்தால் எவ்வளவு கேட்பார்கள்? யா அல்லாஹ், அதிகம் அதிகம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதிகம் அதிகம் உன்னை நினைவு கூறுகிறார்கள். என்னை பார்த்ததுண்டா? இல்லை யா அல்லாஹ், உன்னை யாரும் பார்த்ததில்லை. என்னை பார்க்காத பொழுதே இந்த அடியார்கள் என் மீது இவ்வளவு முஹப்பத் வைத்து ஈமானோடு முழு மூச்சாக திக்ரு திலாவத்துகளிலும் இபாதத்துகளிலும் மஜ்லிஸிலும் கலந்து கொள்கிறார்களே, ஒருவேளை என்னை அவர்கள் பார்த்தால் இவர்களுடைய எண்ணம் எவ்வாறாக இருக்கும் என்று கேட்டதோடு, யா அல்லாஹ், ஒருவேளை அவர்கள் இந்த அடியார்கள் எல்லாம் உன்னை நேரடியாக கண்டார்கள் என்று சொன்னால் இதைவிட அதிகமாக உன்னை புகழ்வார்கள், துதி கொள்வார்கள், உன்னை அதிகமாக நினைவு கூறுவார்கள் என்பதாக கூறும் பொழுது, சரி, அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன், அதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுவான். அப்படி கூறும் சமயத்தில் மலக்குமார்கள் கூறுவார்கள், யா அல்லாஹ், அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, உட்கார்ந்திருந்த கூட்டத்தில் எல்லாரும் முழுமையாக உன்னை நினைவு கூறல. ஒரு சில பேர் உண்மையிலே நினைவு கூர்ந்தாங்க, ஒரு சில பேரோட உள தூய்மை வெளியில தான் இருந்துச்சு. அவங்க வேற வழி இல்லாமல் கலந்துக்கிட்டாங்க, அந்த மஜ்லிஸ்களில் இருந்தாங்க, பரவாயில்ல. அவங்க கூட இருந்ததுனால நல்லடியார்களோடு இருந்ததன் காரணமாக அவர்களுக்கும் பரிபூர்ணமாக நான் பாவ மன்னிப்பு வழங்கிவிட்டேன் என்பதாக நற்செய்தி அவர்களிடம் கூறுங்கள் என்பதாக ஹதீஸிலே காணப்படுகின்றது. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது போன்ற மஜ்லிஸ்களில் அமர்வதன் மூலம் நல்ல விஷயங்களை கேட்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக நன்மை கிரெடிட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய அக்கௌண்ட்ஸில் நன்மை கிரெடிட் ஆயிரும். அல்லாஹ் அப்பேற்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, யார் யாரெல்லாம் இந்த மேராஜுடைய இரவை பொய்ப்படுத்துகிறார்களோ அவர்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ள வேண்டும். இந்த மேராஜுடைய பயணம் இருக்கிறதே, இது சாதாரண மனிதர்களுக்கான பயணம் இல்லை. சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இது நூறுகளின் பயணம். அதுவாறு சஃபருல் அன்வார் என்பதாக சொல்வார்கள். ஒளியின் பயணம். என்ன ஒளியின் பயணம்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சில இடங்களில் நூர் என்று விவரிக்கின்றான். அவர்கள் ஒரு ஒளி. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி. அப்பேற்பட்ட ஒளியை கூட்டி செல்ல வந்த மலக் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பொதுவாக மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். ஒரு ஒளியை அழைக்க வந்த இன்னொரு ஒளி. எதன் மூலம் அழைத்து செல்ல வந்தார்கள்? புராக் வாகனத்தின் மூலமாக. அந்த வாகனமும் ஒளியால் படைக்கப்பட்டது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். இந்த வாகனம் எங்கு செல்கின்றது? அல்லாஹுவை காண. அல்லாஹ் யார்? அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லறது என்பதாக கூறுகின்றான். அல்லாஹ் ஒரு நூறு. எனவே சாதாரண மனிதர்களால் இதை சிந்தித்து பார்க்க முடியாது. இது ஒரு ஒளியின் பயணம். இதில் எதுவும் சாத்தியம். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டு அங்கு நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் அடுத்த நாள் வந்து மக்களிடத்திலே உரையாடும் பொழுது, அதை பற்றி விவரிக்கும் பொழுது, காஃபிர்கள் கூட்டம் அதை ஏற்கவில்லை. குறைஷி கூட்டம் அதை ஏற்கவில்லை. அவர்கள் பொய்ப்படுத்தினார்கள். இது எப்படி சாத்தியம்? யார்கிட்ட வந்து முறையிட்டாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து முறையிட்டாங்க.
என்ன அவங்க முகமது நபி ஏதோ இங்கேருந்து காபாலேருந்து பைத்துல் முகத்தஸ் போனேன்னு சொல்கிறாரு, அங்கேருந்து 7 வானம் தாண்டி போனேன் அப்படின்னு சொல்கிறாரு, சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன், மலக்குமார்களை பார்த்தேன், நபிமார்களை பார்த்தேன், இந்தந்த விஷயங்களை எல்லாம் கண்டேன் என்பதாக கூறுகின்றார்களே, இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று அவர்கள் கேலி கிண்டல் செய்யக்கூடிய சமயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், என்னுடைய முகமது சொன்னால் அது சாத்தியமே. ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து எனக்கு இறை செய்தி நற்செய்தி வருகிறது என்று சொல்கிறார்கள், நான் அதன் மீது ஈமான் கொண்ட அதை முழுமையாக நம்புகின்றேன், இது எம்மாத்திரம். ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து மலக்கு வந்து அவங்க கிட்ட குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நான் முழுமையாக நம்புகிறேன், அதில் முழுமையாக அதை உண்மைப்படுத்துகிறேன். அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி சாத்தியம் இல்லாமல் போகும் என்கிற கேள்வி காஃபிர்களை அச்சுறுத்தியது. இந்த ஒரு வார்த்தையினால் தான், இந்த ஒரு கேள்வியினால் தான் அஸ்தீக் என்கிற பட்டத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றிருந்தார்கள். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான அவர்களே, இன்னும் ஒரு ஹதீஸில் விவரிக்கப்படுகின்றது, காஃபிர்கள் எல்லாம் குறைஷி கூட்டங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிப்பாட்டி இது எப்படி சாத்தியம் என்று அங்கு பார்த்த நிகழ்வுகளை எல்லாம் கூறுங்கள், பைத்துல் முகத்தஸ் சென்றதாக கூறுகின்றீர்களே, அங்கு என்னென்னத்தை கண்டீர்கள், அது எப்படி இருந்தது, அதனுடைய வாசல் எப்படி இருந்தது, அதனுடைய ஜன்னல்கள் எப்படி இருந்தது, அதனுடைய முசல்லாக்கள் எப்படி இருந்தது, அதனுடைய தோற்றம் எப்படி இருந்தது என்று ஒவ்வொரு கேள்வியும் கேட்க கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கல்லின் மீது நின்றார்கள். ஃபஜல்லல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தான். அதில் அனைத்து விஷயங்களையும் விவரித்தார்கள். பைத்துல் முகத்தஸுக்கு சென்றேன், அதனுடைய வாசல் இப்படி இருந்தது, அதனுடைய ஜன்னல்கள் இப்படி இருந்தது. ஏன் இந்த மக்காவிலிருந்து ஒரு கூட்டம் பைத்துல் முகத்தஸிற்கு சென்று கொண்டிருந்ததே, அந்த கூட்டம் திரும்பி வருவதையும் நான் பார்த்தேன் என்பதாக சொன்னார்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் சரி, எப்போ வருவாங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, எந்த டயத்துக்கு வருவாங்க அப்படின்னு அதையும் கேட்குறாங்க. என்னுடைய கணிப்பு பிரகாரம் மக்ரிபுடைய வக்தில் அவர்கள் வந்தடைவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல அந்த கூட்டம் மக்ரிபுடைய நேரத்தை நெருங்கும் பொழுது அவர்கள் மீண்டும் வந்து பைத்துல் முகத்தஸை சந்தித்து விட்டு மக்கா நகரத்தை வந்தடைந்தார்கள். பிறகு அங்கு நடந்த அனைத்து விஷயங்களையும் விவரித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தான். எனவே அதனுடைய அனைத்து விஷயங்களையும் நான் விவரித்தேன், மேலும் நான் அதை கண்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இதில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஏராளம். உதாரணமாக இந்த மிஅராஜுடைய இரவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எண்ணற்ற விஷயங்களை அவர்களுக்கு காட்டி கொடுத்தான். அதில் 3 பொக்கிஷங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டது. இந்த மிஅராஜுடைய இரவில் நமக்கு 3 பொக்கிஷம் கிடைச்சிச்சு. நம்ம இன்னைக்கு தொழுதுட்டு இருக்கிறோம், 5 வக்து தொழுகை தொழுகின்றோம். தொழுகையை பற்றி நாம் ஒவ்வொரு முறையும் நாம் அதை பற்றின விஷயங்களை கூறுகின்றோம். காரணம் என்று சொன்னால் இதனை மறுபடி நினைவு கூறும் பொழுதுதான் இதை சார்ந்த ஈமான் நம்மை வந்தடையும், உங்களுக்கும் எனக்கும். ஒரு விஷயத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மிஅராஜுடைய பயணத்திற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் எல்லாம் மென்மையாக இருந்தது. அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் எல்லாம் மிக மென்மையாக இருந்தது. எவர் அமைதி காத்தாரோ மன் சமதனஜா, எவர் அமைதி காத்தாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். நல்ல வார்த்தைகளை பேசுவது சதக்கா ஆகும். இது போன்ற மென்மையான வார்த்தைகள், இலகுவான வார்த்தைகள், அதிகம் நன்மை தரக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் மிஅராஜுடைய பயணத்தில் சென்று அங்கு பார்த்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து வந்ததன் பிறகு அவர்கள் வெளிப்படுத்திய வார்த்தை சிறகு கடினமாக இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் அங்கு பார்த்த நிகழ்வுகள் அப்படி. உதாரணமாக தொழுகையை பற்றி நாம் எண்ணற்ற நிறைய விஷயங்கள் பேசுகின்றோம். ஆனால் மிஅராஜுடைய பயணத்தை அடைந்து விட்டு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், மன் தரக ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர். எவன் ஒருவன் வேண்டுமென்றே தொழுகையை விடுகின்றானோ அவன் காஃபிராகி விட்டான், காஃபிருடைய தன்மைகளை அவன் அடைந்து விட்டான் என்பதாக. எனவே இந்த தொழுகையுடைய விஷயம் நமக்கு முதல் பொக்கிஷம். அதாவது 3 விஷயங்கள் கூறப்படுகின்றது. என்னன்னு சொன்னா
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தொழுகையை வழங்கும் பொழுது நமக்கெல்லாம் தெரியும் 50 வக்துக்களாக அதை நியமித்திருந்தான். பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபிமார்கள் எல்லாம் சொன்னார்கள், உங்களுடைய உம்மத்தெல்லாம் இவ்வளோ வக்தெல்லாம் தொழுவ மாட்டாங்க, திருப்பி போய் அல்லாஹ் கிட்ட குறைச்சிட்டு வாங்க. பிறகு படிப்படியாக குறைந்து 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 5 வக்துக்களாக மாற்றப்பட்டது. அப்பையும் சொன்னார்கள், இந்த 5 வக்தையும் உம்முடைய உம்மத் தொழுக மாட்டாங்க, அதையும் போய் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் இதுக்கு மேலே போய் குறைச்சி கேட்கறதுக்கு நான் வெட்கப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 5 வக்துக்கு கீழேயும் இதை போய் யாரெல்லாம் இதை இன்னும் கொஞ்சம் குறைச்சி கூடுன்னு கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை கேட்பதற்கு, குறைத்து கேட்பதற்கு அவர்கள் வெட்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அந்த 5 வக்துகளை கூட சரியாக தொழுகாத நாம் எவ்வளவு வெட்கப்பட வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, முதல் விஷயம் இந்த தொழுகை, இது மிகப்பெரிய பொக்கிஷம். இரண்டாவது, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத், ஆமன ரசூல் என்று ஆரம்பிக்கும் அந்த 2 ஆயத்துகள் அன்று கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு. இதை பற்றி ஒரு சில ஹதீஸ்களில் இவ்வாறாக காணப்படுகின்றது. எந்த ஒரு நபர் தூங்குவதற்கு முன்னால் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகளை ஓதிவிட்டு அவர்கள் தன்னுடைய தூக்கத்தை நிகழ்த்துவார்களோ, அதற்கு பின்னால் அவர்கள் தூங்குவார்களோ, அந்த 2 ஆயத் போதுமானது. அவர்களுடைய எல்லா பாவத்திலிருந்தும் அவர்களை பாதுகாக்க இந்த 2 ஆயத் போதுமானது என்பதாக இந்த ஹதீஸ்லே காணப்படுகின்றது. எனவே இரண்டாவது விஷயம் இந்த சூரத்துல் பக்ராவுடைய 2 பொக்கிஷமான ஆயத்துகள். மூன்றாவது, அல்லாஹ் வாக்கு தந்தான், நான் இந்த மனித சமுதாயத்தை அவர்கள் செய்யக்கூடிய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகின்றேன். எதுவரை? அவர்கள் எனக்கு இணை வைக்காதவரை. ஒரு மனிதன் தனக்கு இணை வைக்காதவரை அவன் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அப்பேற்பட்ட அனைத்து பாவங்களையும் இந்த இரவின் மூலியமாக நான் அவர்களுக்கு மன்னிக்கின்றேன், இந்த மன்னிப்பை வழங்குகின்றேன். ஆனால் அவர்கள் என்னை இணை நிராகரிப்பிலிருந்து அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும். எனவே இந்த இரவின் வாயிலாக நாம் அறியக்கூடிய விஷயங்கள், நம்ம சுற்றி 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 பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா, தொழுகிறது, ஓதுறது, ஷிர்க் வைக்காமல் இருக்கிறது. இந்த 3 விஷயங்கள் தான் மிகப்பெரிய அந்தஸ்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த 3 விஷயங்களை சரியாக பின்பற்றினாலே ஹிதாயத் என்னும் வழி நமக்கு ஈஸியாக இலகுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே இந்த இரவின் வழியாக நாம் உணரக்கூடிய விஷயங்கள், நாம் நம்முடைய தொழுகைகளில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய தொழுகைகளில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதே போல குர்ஆன் திலாவத்துகளை அதிகமான ஈடுபாட்டை காட்ட வேண்டும். நம்மால் முடிந்தவரை குர்ஆனை அதிகமாக ஓதுவதற்கு ஆசைப்பட வேண்டும், அதில் கவனத்தை செலுத்த வேண்டும். மூன்றாவது விஷயம், எந்த நிலை ஒரு வந்தாலும் நம்மை அறியாத சூழ்நிலையில் கூட அல்லாஹ்வுக்கு தப்பித்தவறி இணை கற்பித்து விடக்கூடாது, ஷிர்கில் ஈடுபட்டு விடக்கூடாது. நம்மை அறியாமலே இது நிகழும், நம்முடைய ஈமானின் பலவீனம் காரணமாக. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த 3 விஷயங்கள் இன்றிலிருந்து நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த 3 விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த தொழுகையை பற்றி கூறும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் இவ்வாறாக கூறுகின்றான். அதாவது தொழுகையை விட்டவர்களுக்கு எப்பேற்பட்ட தண்டனை கிடைக்கும் என்பதெல்லாம் நாம் பல்வேறு ஹதீஸ்களில் குர்ஆன் ஆயத்துகளின் மூலியமாக எண்ணற்ற நேரங்களில் கேட்டிருக்கின்றோம். ஆனால் அதாவது நரகத்தில் ஒரு நரகம் இருக்கிறது, அந்த நரகத்திற்கு பேர் சகர். அந்த நரகத்திற்கு பேர் சகர். அது ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், யார் யாரெல்லாம் தொழுகையை விட்டாங்களோ அவங்களுக்காகவே அது உருவாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் இந்த குர்ஆனில் சூரத்துல் முத்தஸிரில் வரும் பொழுது, ஃபி ஜன்னாத்தி யதஸாஅலூன் அனில் முஜ்ரிமீன் மா ஸலககும் ஃபி ஸகர், மா ஸலககும் ஃபி ஸகர். இந்த சக்கருக்கு உங்களை இழுத்து வந்தது எது? இந்த சக்கருங்கிற நரகத்தை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்களே, இதுவரைக்கும் உங்களை இழுத்துட்டு வந்த செயல் என்னது அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் நரகவாசிகள்கிட்ட கேட்கும் பொழுது, காலு லம் நகு மினல் முஸல்லீன், அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் தொழுகையை விட்டோம், தொழக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை, இதன் காரணமாகத்தான் இந்த நரகத்தில் நாங்கள் வீட்டிருக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக கூறுவார்கள். வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு அவர்களுக்கு தேவையான உணவுகளை, தான தர்மங்களை நாங்கள் வழங்காமல் இருந்தோம்.
அதன் காரணமாக இந்த நரகத்தில் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றோம் என்பதாக கூறுவார்கள். வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன் வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன். தேவையில்லாத பேச்சுகளில், வீணான செயல்களில், வீணடிக்கப்பட்ட நேரங்களில் யார் யாரெல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருந்தார்களோ அப்பேற்பட்ட கூட்டங்களில் நாங்களும் இருந்தோம். நம்ம பார்க்குறோம், சர்வசாதாரணமா பாங் சொல்றது தெரியுது, பள்ளிவாசல் பக்கத்திலே இருக்கிறது தெரியுது, ஆனாலும் கூட நம்முடைய கால்கள் பள்ளியை நோக்கி செல்வதற்கு தயங்குகிறது. ஒரு ரொம்ப பெரிய அசால்ட்டு பார்த்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு சில நபர்களுடைய மனநிலை இவ்வாறாக இருக்கின்றது. என்ன சொன்னா, சம்பாதிக்கும் போது சம்பாரிச்சுக்குவோம், கஷ்டப்படும் போது கஷ்டப்பட்டுக்குவோம், தொழுகிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. எப்படி அப்படின்னா, அல்லாஹ் 40 வயசுல நபித்துவத்தை கொடுத்த மாதிரி நமக்கு 40 வயசுல அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான். அந்த ஒரு ஹிதாயத்து ஈஸியாக நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் 40 வயசுக்கு அப்புறம் நமக்கு நின்று தொழுவக்கூடிய சூழல் இல்லாத போது நாற்காலிகளில் அமுந்தோ இல்லை படுத்துக்கிட்டோ நம்ம தொழுதுகிட்டு தஸ்பமுனியை உருட்டிட்டு அல்லாஹ்லான்னு போய் சேர்ந்துட்டா அல்லாஹ் நம்முடைய பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிருவான், ஈஸியாக சொர்க்கத்தில் விட்டுருவான். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சூழ்ச்சியாளன். அல்லாஹ் கொடுத்த அறிவை வச்சு நம்ம இவ்வளோ திங்க் பண்ணுறோம், அல்லாஹ் கொடுத்த வல்லமையும் குதிரத்தையும் வச்சு நம்ம இவ்வளோ திங்க் பண்ணுறோம்னு சொன்னால் படைத்த அல்லாஹ்க்கு நம்ம எப்படி சோதிக்க வேண்டும் என்ற அறிவு இருக்காதா? இன்னும் கூறப்படுகின்றது, வியாபாரத்தின் காரணமாக தொழுகைகளை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஆயத்தை கவனியுங்கள், இவ்வளவு தெளிவாக கூறுகின்றான். நபியே நீங்கள் கூறுங்கள், குல் இன்கான ஆபாஉக்கும் உங்களுடைய தந்தைமார்கள், ஓ அபுனாவுக்கும் உங்களுடைய குழந்தைமார்கள், ஓ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், ஓ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவி மக்கள், ஓ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பஸ்தார்கள், இவர்களெல்லாம் உங்களுக்கு முக்கியம் என்று ஆகிவிட்டது. மேலும் கூறுகின்றான், ஓ அம்மாலு நிக்தரஃப்துமூஹா, நீங்க பயந்து பயந்து சேகரிக்கிறீங்கல்ல, சம்பாதிக்கிறீங்கல்ல கஷ்டப்பட்டு, அந்த சம்பாத்தியத்தின் மீது உங்களுடைய ஆர்வம். ஓ அம்மாலு நிக்தரஃப்துமூஹா ஓ திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா, நீங்கள் சம்பாத்தி வைத்து சேமித்து வைத்திருக்கக்கூடிய செல்வம் எங்கு இது நஷ்டமாக ஆகிவிடுமோ என்கிற பதட்டத்தில் மேலும் மேலும் உங்களுடைய உழைப்புகளை அதில் கொட்டி கொண்டிருக்கின்றீர்களே, அல்லாஹ் இவ்வளவு தெளிவாக கூறுகின்றான். ஓ தக்ஷௌன ஓ திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா ஓ மசாகினு தர்தௌனஹா, நீங்கள் மாளிகைகளை கட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, இந்த மாளிகை என்னை விட்டு பறிபோய் விடுமோ என்கிற அச்சத்தில் தொழுகைகளை அலட்சியப்படுத்துகிறீர்களே. அதாவது குடும்பம், குட்டி, நம்ம சம்பாத்தியம் இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமாக இருக்குது. மேலும் இதை சொல்லி இவ்வளவு விஷயங்களை கூறிவிட்டு அல்லாஹ் அதற்கு பின்னால் கூறுகின்றான், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹ். அஹப்ப இலைக்கும், அஹப்பன்னு சொன்னா ஒரு விஷயத்தை அதிகமாக நம்புறது. எந்தெந்த விஷயங்களை காட்டிலும் அதிகமாக நம்பிக்கை, எந்தெந்த விஷயங்களை காட்டிலும் அதன் மீது அதிகப்பற்று, மினல்லாஹ் அல்லாஹ்வை காட்டிலும் நீங்கள் எண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடித்தமான வஸ்துக்களாக மாறும் பொழுது, ஓ ரசூலி அல்லாஹ்வுடைய ரசூலோட உங்களுக்கு சம்பாத்தியம் பெரிசாக ஆகும் பொழுது, ஓ ஜிஹாதின் ஃபி சபீலிஹி அல்லாஹ்வுடைய வழியில் நீங்கள் போர் புரிவதை காட்டிலும் நீங்கள் சேமித்து வைத்திருக்கின்ற அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்களின் மீது உங்களுடைய பாசம் நேசம் அதிகமாக இருக்கும் பொருட்டு ஃபதரப்பசு, நீங்கள் எதிர்கொள்ளுங்கள், எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க. இப்படிலாம் நீங்க கட்டி பாதுகாக்கிறீங்கல்ல, ஃபதரப்பசு ஹத்தா யத்தி அல்லாஹு பி அம்ரி, என்னுடைய கட்டளை என்னுடைய வேதனை எப்போ வரும்னு பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுடைய ஆர்வத்தை நீங்க காட்டுங்க. அலட்சியப்படுத்தினீங்க அப்படிங்கும்போது என் புறத்திலிருந்து வரக்கூடிய வேதனையின் மீதும் நீங்களை எதிர்பார்த்தவர்களாக நீங்கள் இருங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறிவிட்டு இந்த ஆயத்தை இவ்வாறாக முடிக்கின்றான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன். பாவத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருபோதும் அல்லாஹ் ஹிதாயத்தின் நேர்வழியை தந்திர மாட்டான் என்பதாக. அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது போன்ற ஒரு கூட்டங்களில் உள்ளவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. இந்த பயானின் மூலம் நாம் பெறக்கூடிய படிப்பினை எந்த ஒரு வஸ்தாக இருந்தாலும் தொழுகை என்று வந்துவிட்டால் முக்கியத்துவம் அதற்காகவே இருக்க வேண்டும். ஒரு கோடி ரூபாய் வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் விட்டுட்டு நீங்க வாங்க, அல்லாஹ் அதை தாண்டி பல கோடி லாபம் தரக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் நீங்கள் வாழும் காலங்களிலே உங்களுக்கு அத்தாட்சியாக ஆக்கி தருவான். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த நரகத்தை எல்லாம் பார்த்தார்கள். நரகத்தின் வாசல்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கும் பொழுது அதன் காவலராக
மலக்கு நின்றாங்க. அந்த நரகத்தை பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அவங்க முகத்துல சிரிப்பே இல்லை. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, ஏன் இந்த மலக்கு சிரிக்க அவங்க முகத்துல ஒரு புன் சிரிப்பு கூட இல்லையே, வாழ்க்கையே வெறுத்த மாதிரி நிற்கிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் அவர்களை படைத்த நாளிலிருந்தே அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார். நரகத்தை அல்லாஹ் படைச்சிட்டு கொழுந்து இருக்கக்கூடிய நெருப்பை வச்சுக்கிட்டு அதுக்கு காவலனா இருக்கும் பொழுது எப்படிங்க நம்ம முகத்துல சிரிப்பு வரும்? ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவேளை அவர்கள் சிரிக்கக்கூடும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். எந்த நேரத்தில்? ஒருவேளை முகமது நபி நீங்க வரீங்க அப்படின்ற உங்க மேல உள்ள முகபத்திலையாச்சும் அவர் சிரிப்பாரு நாங்க நினைச்சு வச்சிருந்தோம். ஆனால் உங்களை பார்த்தும் கூட அவர்கள் சிரிக்கவில்லை என்றால் அந்த நரகத்தின் வேதனையை நாம் எப்படி இருக்கும் என்று சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இன்னும் ஒரு சில விஷயங்களை கூறிக்கொண்டு இந்த உரையை நிறைவேற்றிக் கொள்கின்றேன். பல்வேறு விஷயங்கள் அவர்களுக்கு காட்டப்பட்டது முகமது நபிக்கு. அதுல குறிப்பா என்னன்னு சொன்னா, யார் யாரெல்லாம் புறம் பேசினார்களோ அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும் என்பதை கண்கூடாக கண்டார்கள். புறம் பேசுபவர்களுக்கான தண்டனை நரகத்தில் எவ்வாறாக இருக்கும் என்பதை கண்கூடாக கண்டார்கள். ஒரு ஹதீஸில் இவ்வாறாக காணப்படுகின்றது, அபு தாவூதுல வரக்கூடிய ஹதீஸ், லம்மா உர்ஜ பிய மரர்து பி கௌமின் லஹும் அல்ஃபாரும் மின் நஹாஸ். அதாவது இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னா, அவர்களுடைய நகங்கள் எல்லாம் செம்புகளால் ஆகியிருக்கு. அவர்களுடைய நகங்கள் எல்லாம் செம்புகளால் ஆகியிருக்கு. யஹ்முஷூன உஜூஹஹும் வ சுதூரஹும். அந்த நகத்தை வச்சு தன்னுடைய முகங்கள்ல கீறிக்கிட்டே இருக்கிறாங்க. தனக்குத்தானே தன்னுடைய முகத்துல கீறி கிழிக்கக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. தன்னுடைய சுதூரகம் நெஞ்சங்களில் கீறி கிழிக்கக்கூடியவர்களாக காணப்படுகின்றார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலக்கு கிட்ட கேட்குறாங்க, ஃபகுல்து மன் ஹாஉலா யா ஜிப்ரீல், இவங்களாம் யார் ஜிப்ரீல், சொல்லுங்க உங்களை பத்தி, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய சமயத்துல قال هؤلاء الذين يأكلون لحوم الناس, இவர்கள் எல்லாம் மனிதர்களுடைய மாமிசங்களை புசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றானா இல்லையா? இஜ்தனிபு கஸீரம் மினத்-தன் இன்ன பஅத-த்-தன் இஸ்மு வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பஅதுகும் பஅதா. உங்களை ஒருவர் புறம் பேசிக்கொண்டு திரியாதீர்கள். அயுஹிப்பு அஹதுக்கும், உங்களில் யாராவது விரும்புவீர்களா, ஐ யக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு, இறந்து போன உங்களுடைய சகோதரனை மாமிசத்தை புசிப்பதற்கு நீங்கள் விரும்புவீர்களா என்று குர்ஆனில் அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? அப்ப புறம் பேசுவது என்பது ஒரு மனிதனுடைய மாமிசத்தை புசிப்பதற்கு சமம். அப்ப இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை நாளை கியாமத் நாளில் அவர்களுடைய நெகங்களை வைத்தே அவர்கள் துன்புறுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறகு யார் யாரெல்லாம் வட்டியை புசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அதை பற்றி கூறும் பொழுது அதை பார்த்துட்டு கடந்து போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு இடத்துல பார்க்குறாங்க, அதாவது ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அதைத்து லைலத உஸ்ரபி அலா கௌமின் புத்தூனிஹிம் கல் புயூத் ஃபீஹல் ஹய்யாத். புத்தூனிஹிம் கல் புயூத், அதாவது போய் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் பார்க்குறாங்க, ஒரு சில கூட்டம் இருக்கிறது, அவர்களுடைய வயிறுகள் எல்லாம் ஒரு வீடை போல இருக்கிறது. அவர்களுடைய வயிறுகள் எல்லாம் வீடை போல காட்சி அளிக்கிறது. மேலும் அந்த வயிறுகளில் பாம்புகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நுராஃபி ஹாரிஜி புத்தூனிஹிம், அது வெளியிலிருந்து அவர்களுடைய வயிறுகளில் உள்ளே இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாம் வெளியில் இருந்து காட்சி அளிக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அப்ப கேட்கிறாங்க, மன்ஹா உலா யா ஜிப்ரீல், இவர்கள் எல்லாம் யார், ஏன் இப்படி சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், வேதனை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கக்கூடிய சமயத்தில் ஹா உலாஇ அகலஹுர் ரிபா, இவர்கள் எல்லாம் வட்டியை புசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் யா ரசூலல்லாஹ் என்பதாக. எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நாம் நிறைய நேரங்களில் பாசிட்டிவான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசுறதுக்கு நம்முடைய மனசு நாடும். ஆனால் நம்மை நாமே கம்ஃபோர்ட் ஜோனில் வைத்துக் கொள்வதற்கு, நல்ல விஷயங்களை மட்டுமே கேட்டு அதன் மூலம் காலங்களை கடத்தி கொள்வதற்கு வக்துகள் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அங்கு நிகழ்த்தப்பட்ட
நெகட்டிவான விஷயங்கள், நரகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் சற்று சிந்தித்து பார்த்து நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்கும் பேர் கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது போன்ற இரவுகளின் வழியாக நாம் அல்லாஹ் என்ன கூற வருகின்றான் இந்த உம்மத்திற்கு. அல்லாஹ் எல்லாத்தையும் கூட்டிட்டு போல, எந்த நபியையும் கூட்டிட்டு போல, ஏன் முகமது நபியை மட்டும் அல்லாஹ் கூட்டிட்டு தன்னிடம் வர வைத்து காண்பித்தான் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உம்மத்தை முகமது என்று அழைக்கப்படுகின்ற நாம் எல்லாம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத். நம்முடைய பிரதிநிதி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்மின் சார்பாகத்தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். எனவே அவர்கள் அங்கு சென்று எதை கண்டார்களோ அதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். அது அவர்களுக்கான படிப்பினை அல்ல, நமக்கான படிப்பினை. அதன் காரணமாகத்தான் அங்கு சென்று விட்டு வந்த அனைத்து நிகழ்வுகளையும் நமக்கு சொல்லி இந்த உம்மத் இதிலிருந்தாவது திருந்த வேண்டும். அத்தாட்சிகள் சான்று கேட்பவர்களுக்கெல்லாம் சான்று இருக்கின்றது. நாம் நாத்தியர்களைப் போல ஒரு விஷயத்தை கண்ணால் கண்டால்தான் நான் நம்புவேன் என்பதல்ல. குரானில் தெளிவாக இருக்கும் பொழுது, அல்லாஹ் குரானில் பல்வேறு சூறாக்களை ஆரம்பிக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பம் செய்கின்றான். ஆனால் இந்த சூராவுடைய வசனம் ஆரம்பிக்கும் பொழுது சுபஹான் அல்லாஹ். நம்ம எப்போ சுபஹான் அல்லாஹ் சொல்கிறோம்? ஒரு விஷயத்தை நம்ம ஆச்சரியமாக பார்க்கும் பொழுது, அதை நம்ம ஆச்சரியமான விஷயம்னு கருதி அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது தான் சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அல்லாவே சுபஹான் அல்லாஹ் சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது இது எப்படி பொய்யாகும்? எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, தொழுகையின் மூலியமாக, குரான் திலாவத்துகளின் மூலியமாக, அல்லாஹுவை அதிகம் திக்ரு செய்து நினைவு கூறுவதன் மூலமாக நம்முடைய மனதை, நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும். முழுமையான ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் யார்? எவர்கள் இறைவனை நினைவு கூறுவதன் மூலம், திக்ரு செய்வதன் மூலம் அல்லாஹுவை நினைவு கூறுகின்றார்களோ அவர்கள்தான் முழுமையான ஈமான்தாரிகள். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நீங்கள் இறைவனை நினைவு கூறுவதன் மூலம்தான் உங்களுடைய மன அமைதி பெறும். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது போன்ற விஷயங்களை கேட்பதோடு விட்டு செல்லாமல், எந்த விஷயங்களை சொன்னோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்து இறைவனுக்கு பிடித்த நன்மக்களாக, நல்லடியார்களாக வாழ்ந்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளை எல்லாம் இறைவனை நினைவு கூறுவதன் மூலம், திக்ரு திலாவத்துகளின் மூலியமாக, தொழுகைகளின் மூலியமாக நம்முடைய கசடுகளை கலைத்து இறைவனுக்கு பிடித்த நன்மக்களாக ஆகுவதற்கு வல்லல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.